மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டு சாலை. நள்ளிரவில் மிரட்டிய ராட்சச உருவம். வயல்வெளியில் காத்திருந்த மலைப்பாம்பு. அதிர்ச்சியில் உறைந்த பக்தர்கள். கொலை நடுங்க வைக்கும் ஊட்டி சம்பவம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகம் ஆசியாவின் மிகப்பெரிய பழமையான புலிகள் காப்பகமாக உள்ளது. இந்த புலிகள் காப்பகம் வழியாக கர்நாடகா மாநிலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. இந்த நெடுஞ்சாலையில் இரவு நேரங்களில் வன விலங்குகள் அதிகமாக நடமாடும். குறிப்பாக காட்டு யானைகள் அதிகமாக நடமாடும் என்பதால் இந்த பகுதியில் இரவு நேரத்தில் பயணம் செய்வதை பலரும் தவிர்த்து வந்தனர். ஆனாலும் சிலர் பல சொகுசு கார்களை எடுத்துக்கொண்டு அங்கு நிற்கும் யானைகளுக்கு அச்சத்தை உண்டு செய்யும் வகையில் ஒலிகளை எழுப்பி ரகளை செய்வதுண்டு. அதன் பிறகு யானைகள் அரண்டு ஓடும் சம்பவங்களும் நடந்துள்ளது. இவ்வாறு சிலர் இந்த பகுதியில் வன விலங்குகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் காரணத்தால் சமூக ஆர்வலர்கள் சிலர் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த உயர் நீதிமன்றம் இந்த தேசிய நெடுஞ்சாலை வனவிலங்குகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை பொது போக்குவரத்துக்கு தடை விதித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இதன் காரணமாக இரவு 9 மணிக்கு மேல் இந்த பகுதியில் வாகனங்கள் அதிகமாக செல்வதில்லை. இந்நிலையில் வருடந்தோறும் நடக்கும் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள நீலகிரியில் பிரசித்தி பெற்ற பொக்காபுரம் கோவில் திருவிழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றுள்ளது. மிகவும் பிரபலமான இந்த திருவிழாவிற்கு நீலகிரி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி அண்டை மாவட்ட மக்களும் ஏராளமாக வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்வது வழக்கம். இதன் காரணமாக இந்த பகுதிக்கு ஏராளமான வாகனங்கள் வந்து செல்வதுண்டு. சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழா காரணமாக இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை பொது போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருந்த தேசிய நெடுஞ்சாலையில் திருவிழா நடைபெறும் 4 நாட்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதியை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இதனால் இந்த சாலையில் இரவு நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் சென்றுள்ளன. இவ்வாறு அனுமதி வழங்கியதோடு மற்றொரு கோரிக்கையை வனத்துறை வைத்துள்ளனர். அதில் இந்த பகுதியில் இரவு நேரத்தில் வாகனங்கள் செல்லும்போது வன விலங்குகள் சாலையை கடக்கும் என்பதாலும் அல்லது சாலையின் ஓரத்தில் நிற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாலும் இந்த சாலையில் வாகனங்கள் வேகமாக செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் வாகனத்தில் சென்ற பக்தர்கள் மெதுவாக சென்றுள்ளனர். அப்போது முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி கார்குடி அருகே சென்ற போது வனப்பகுதியில் இருந்து ராட்சத மலைப்பாம்பு ஒன்று சாலையில் வந்துள்ளது. அந்த பாம்பின் பாதி உருவம் சாலைக்கு வந்த நிலையில் மீதி உருவம் வனப்பகுதியில் உள்ள புதருக்குள் இருந்துள்ளது. இதனை கவனித்ததும் இருபுறமும் வந்த வாகன ஓட்டிகளும் தங்களது வாகனங்களை சட்டென்று நிறுத்தியுள்ளனர். நிறுத்திவிட்டு கார் லைட்டுகளின் வெளிச்சத்தில் அந்த ராட்சத பாம்பை பார்த்து வியந்துள்ளனர். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஹாயாக ரோட்டை கடந்த அந்த பாம்பை காருக்குள் இருந்தபடியே சிலர் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகிறது. இது குறித்து வனத்துறையினர் கூறுகையில், பாம்பு ஊர்ந்து செல்வதை கண்ட பக்தர்கள் வாகனத்தை நிறுத்தி கொடுத்த சம்பவம் வரவேற்கத்தக்கது எனவும் இதுபோன்று அனைத்து வனவிலங்குகளிடமும் பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். பொக்காபுரம் கோவில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.